பிரயாசப்பட்டேங்க, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன். கடல்ல பிரயாசப்படுறது சாதாரண விஷயம் இல்லை. கடல்ல பிரயாசப்பட்டுட்டு வெறும் படகோடையும் வெறும் மலையோடு ஒருத்தன் வந்தா அதை விட வேதனை வேற எதுவும் இருக்காது. முற்றிலும் நொறுங்கி போன பேதுரு சொல்லுகிறான், ஐயா பிரயாசப்பட்டுட்டோம், ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம் அப்படின்னு சொல்லுகிறான். ஆனா இயேசு சொன்னார், நீ பிரயாசப்பட்டது உண்மைதான், நீ துக்கத்தோடு இருப்பதும் கண்ணீரோடு இருப்பதும் வேதனையோடு இருப்பது உண்மைதான், வெறுமையோடு இருப்பது உண்மைதான். ஆனா நீ பிரயாசப்பட்ட பொழுது நான் உன் கூட இல்லை. இப்ப நான் உன் படகில நான் இருக்கிறேன். ஆழத்திற்கு போய் வலைய போடு. ஆழத்திற்கு போய் வலைய போடுறாங்க. வசனம் சொல்லுகிறது, வலை நிறைய மீன்களை பிடித்தார்கள். வலை அருந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். இன்னொரு படகையும் கொண்டு வந்து அந்த மிகுதியான மீன்களை நிரப்ப வேண்டிய அளவுக்கு கர்த்தர் மீன்களால் நிரப்பினார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரயாசங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்காம இருக்கலாம். ஆனால் இயேசு இல்லாத எந்த எஃபர்ட்ஸ், அந்த எந்த பிரயாசமும் வீண் தான். ஆமே. இயேசு இல்லாமல் எவ்வளவு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பணம் முதலீடு செய்தாலும் சரி, எவ்வளவு படித்தாலும் சரி, அல்லது எவ்வளவுதான் நீங்கள் என்ன செய்தாலும் சரி, அது ஒன்றுமே உங்கள் வீடு வந்து சேராது. அது உங்களுக்கு நன்மையாக திரும்பாது, உங்களுக்கு ஆசீர்வாதமாக வராது. இயேசு உங்கள் படகுல ஏறிட்டார்னா போதும், அவரை அட்மிட் பண்ணுங்க, உங்கள் படகுல ஏற்றுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. ஜீசஸை எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கப்பா, என் தொழிலுக்குள்ளே வாங்கப்பா, என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, ஆசீர்வதிங்க, என் தொழிலை மேன்மைப்படுத்துங்க என்று சொல்லி நீங்கள் அவரை கூப்பிடுங்க. ஆமென்.